ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ஒரு டாபிக் சொல்லுமச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் தான் வந்து இந்த வீடியோக்கு ஐடியாவே கொடுத்தது. பட் எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அவனை தான் போய் சேரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது வந்து திருநங்கைகள் திருநம்பிகள், இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட புராண காலத்துல இருந்தே சிவன் வந்து பாதியை வந்து சக்திக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வந்து கடவுளா கும்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புராணத்துல சிகண்டியா இருக்கட்டும், அரவானா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுள்களாம் வந்து கும்பிட்டு அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் சமூகத்தில் அவங்களுக்கான ஒரு இடம்ன்றது வந்து பழங்காலத்தில் இருந்திருக்கு. ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ விதமான இன்னல்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வந்து தப்பு தப்பான பேர் வச்சு கூப்பிடுறது, அவங்கள ஒதுக்குறது, அவங்களுக்கு வேலை இல்லை, படிப்பு இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. தாசில்தாரா இருக்காங்க, கலெக்டரா இருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல பதவிக்கெல்லாம் வந்து இப்பதான் ரீசன்ட் டேஸா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பல விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு 95 விதமான திருநங்கைகளா இருக்கட்டும், திருநம்பிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் இல்லாம, சப்போர்ட் இல்லாம நிறைய கஷ்டத்துக்குள்ளாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்து அரசாங்கம் வந்து அவங்கள ஒரு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் எங்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம மக்களுக்குள்ளேயே வந்து பலவிதமான விஷயங்கள்ல வந்து புரிதல் இல்லாமல் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆணுக்குள்ள ஒரு பொண்ணு இருப்பான், அதே மாதிரி ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருப்பா. ஒரு ஆம்பளையா ஒருத்தன் வெளியே வந்து ஸ்ட்ராங்கா, உடல் அளவில் அவன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மனசளவில் வந்து அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி கிடையாது. அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஈஸியாக உடைஞ்சி போகிற விஷயங்கள் இருக்கும். ஒரு பொண்ணு வந்து உடல் அளவில் மென்மையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆணை விட அதிகமான ஒரு மன தைரியமும் தெம்பும் இருக்கும். ஓகேயா? இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து திருநங்கைகளும் திருநம்பிகளும். அவங்களுக்குள்ள மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டதுனால அவங்க அதுலேருந்து மீறி வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட லைஃப்பை லீட் பண்ணி அந்த மக்கள் அந்த சமுதாயத்தில் அவங்கள பண்ணுற சில விஷயங்களை தாண்டியுமே அவங்க வந்து முன்னுக்கு வந்துட்டே இருக்காங்க. இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி மட்டும் இல்லை. அவங்க வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவங்க மனசுக்குள்ள இந்த மாற்றம் வர்றதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது. அது இன்னுமே புரிஞ்சிக்காதவங்க பல பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடிக்யூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, கே இருக்காங்க, அப்புறம் அந்த குயரா அது அப்படி ஒன்று இருக்காங்க. எனக்கு அது முழுசாக வந்து இப்போ தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த லெஸ்பியன்ஸ், கே, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்யூனிட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எல்ஜிபிடிக்யூன்னு நம்ம கூப்பிடுறோம். இப்போ இவங்க வந்து அந்த ப்ரைட் ஷோன்னு ஒன்று பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸால் வந்து ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறது கூட அவங்க சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. புரியுதா? ஒரு ஒரு டாய்லெட் யூஸ் பண்ண போனால் கூட ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போகணுமா, லேடிஸ் டாய்லெட்டுக்கு போகணுமான்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அங்கே இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்காக கவர்மெண்ட்ஸோ மக்களோ வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டே இருக்கும்போது இவங்களும் அவங்கள ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணி பின்னாடி வந்து ஒட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கே கம்யூனிட்டியோ, லெஸ்பியன் கம்யூனிட்டியோ, இவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அனுபவிக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்களான்னா இல்லை. உங்களுக்கே தெரியும் அவங்க எந்த விதத்தில் பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க. ஸ்கூலோ, காலேஜோ, படிப்போ, அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை சமுதாயத்திலையோ பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் கம்பேர் தென் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 10 மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அங்கே வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று கட்டுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் அந்த லிஃப்ட்டு அப்படின்னு எழுதி போர்டும் ஒட்டிடுறாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிற பீப்புள் மாதிரி மாற்றுத்திறனாளிகளால் வந்து அந்த 10 மாடியை வந்து குயிக்காக ஏறி போக முடியாதுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு உதவிக்காக தான் அந்த லிஃப்ட்டை வந்து கவர்மெண்ட் பில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நானும் மாற்றுத்திறனாளின்ற பேரில் இவங்களும் சேர்ந்து கூட போய் ஒட்டிக்கிறது வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ சரியாக படல. சரி, ஓகே, அப்படியே இருந்துட்டு போகுது. அவங்களும் ஏதோ கஷ்டம், ஓகே, இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ப்ரைட் ஷோன்னு ஒன்று பண்ணுறீங்க. அந்த ப்ரைட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப நியூடிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, ரொம்ப வல்கராக இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ப்ரைட் ஷோ போகிறாங்க. அந்த வாக் போகிறதுக்கான உண்மையான ரீசன் வந்து மக்கள் உங்களை ஆதரிக்கணும், மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அதே மக்கள் உங்களை பார்த்து ஆதரிக்காம உங்களை வந்து வெறுக்கிற விதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ரைட் வாக்கு போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லைன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா உங்கள் மேலே வர வெறுப்பு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மேலேயும் திரும்பும். அவங்க மேலே இருக்கிற ஒரு நல்ல மதிப்பும் இது மூலயமா குறையும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த டாப்பிக்கு கொடுத்த ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை சொன்னார். அவர் வந்து இப்போ நானுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுமே யாருமே இதுக்கு வந்து எதிரானவங்க கிடையாது, எல்லாருமே ஆதரிக்கிறவங்க தான். நான் போன வீடியோவில் கூட இதை சொல்லியிருந்தேன். நம்ம ஆதரிக்கிறோம் ஒருத்தங்களேன்றதுக்காக அவங்க செய்கிற எல்லாமே நம்ம முட்டு கொடுக்க முடியாது. அவங்க செய்கிற சில விஷயத்த அன்பாகவும் சொல்லலாம். அதை வந்து அவங்க மாற்றிக்க வேண்டியது அவங்களோட நல்லதுக்காக, அவங்களோட ஒரு வளர்ச்சிக்காக, மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவரோட ஒரு 11 வயசு குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அதாவது ப்ரைட் சப்போர்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போகும்போது இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குழந்தைக்கிட்ட கூட அதை வந்து அவரால் காட்ட முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ நியூடிட்டியும் அவ்வளோ வல்காரிட்டியும் இருக்கும்போது அவர் குழந்தையே சரி கண்ணை மூடிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது எனக்குமே சப்போர்ட் பண்ணுறோம், பட் ஆனால் இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது எனக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கு. ஸோ உங்களோட மெயின் கோல் வந்து மக்கள் எங்களை ஒதுக்குறாங்க, மக்கள் எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது பிரச்சனைனா நீங்கள் போகிற வாக் உண்மையான ப்ரைட் வாக்காக இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ப்ரமோட்டிங் யுவர் நியூடிட்டி ஆர் வல்காரிட்டி ஆர் சம்திங். இது வந்து இல்லை. ஏன்னா அது வந்து உங்களை மட்டும் பாதிக்கலை, உண்மையாலே மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸுமே அது வந்து பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த விஷயத்தில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் இதுதான். நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு இப்போ ஜூன் மந்த் வரும்ல ப்ரைட் வாக் போகும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுறது உண்மையாகவே உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களை சேர்ந்த மக்களுக்கும் கொஞ்சமாவது ப்ரைடாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து அந்த வல்காரிட்டியும் அந்த நியூடிட்டியும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வெளிநாட்டிலையுமே நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்க்குறேன், நிறைய கே கப்பிள், அதுக்கப்புறம் லெஸ்பியன் கப்பிள்ஸ், அவங்க எல்லாருமே பார்க்குறேன். அவங்க வந்து தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமே வந்து ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து யாருமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணதில்லை. அவ்வளோ கன்றாவியான ட்ரெஸ்லாம் நான் போட்டு எந்த கே கப்பலையும் நான் பார்க்கல இங்கே. அதே மாதிரி வாக்கில் போட்டாலுமே வெளிநாட்டில் வந்து நியூடிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது வெளிநாட்டில் நியூடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற விதமும் வேறு. நம்ம நாட்டு மக்கள் வந்து அதை பார்க்கும்போது அதை பார்க்குற விதம்ன்றது வேறு. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு மக்கள் இன்னும் அதுக்கெலாம் அடாப்ட் ஆகலை, அவ்வளோ நியூடிட்டிக்கு இன்னும் அடாப்ட் ஆகலை. ஏன்னா நம்ம நாட்டில் இன்னுமே வந்து புடவை கட்டுற கலாச்சாரம் தான் இருக்குது. கொஞ்சம் கவர்டு ட்ரெஸ் கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம இன்னும் இருக்கும். மேபி இன்னொரு 10-20 வருஷம் கழித்து அதை இன்னும் கொஞ்சம் மாறலாம். அப்போது அதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற மக்கள் வந்து அதை பார்த்து முகம் சுழிக்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் போகிற ப்ரைட் வாக்கோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு தம்பியோட வேண்டுகோளாக கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் ப்ரைட் வாக் போகும்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ்ஸஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உங்களோட வாக் உண்மையான ப்ரைடாக இருக்கணுன்றது தான் இந்த தம்பியோட ஆசை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோவுக்கு வந்து தயவு செஞ்சு திட்டாதீங்க. பட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye. This is Thiru Vlogs. Okay? Bye.